ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஐடி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். சமீபத்தில் கலாட்டா டிபேட் அவார்ட் நடந்திருக்கு. அந்த ஃபங்க்ஷனில் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் கலந்துக்கிட்டாரு. ஸ்டேஜில் அவர் பேசும்போது அவரை பற்றி சூப்பராக பேசியிருந்தாங்க. ஸோ ஏஆர் முருகதாஸ்னாலே எங்களுக்கு ஞாபகத்து வருது அவரோட ஸ்க்ரீன் பிளே தான் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க தொகுப்பாளர் பேசியிருந்தாங்க. அடுத்தது அந்த ஃபங்க்ஷனை பற்றி பேசி முடிச்சுட்டு அடுத்ததாக ரஜினி சாரை பற்றி பேசியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏஆர் முருகதாஸ் சார் கிட்ட, சார் நீங்கள் ரஜினி சார் கிட்ட இந்த படத்தோட ஸ்டோரி டிஸ்கஷனில் என்ன மாதிரியான விஷயம்லாம் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, என்ன மாதிரி விஷயம்லாம் பேசினீங்க? ஸோ ரஜினி சார் இந்த படத்தோட கதையை கேட்டுட்டு அவர் என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்தாரு, என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் ரஜினி சார் கிட்ட இருந்து கிடைச்சது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ஒரே ஒரு பதில் சொன்னாரு. இப்போ இது ரொம்பவே ஏர்லியான ஸ்டேஜ், இப்போ இந்த படத்தை பத்தி எதுவும் பேச முடியாது, இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு எனக்கு எந்த ஒரு பெர்மிஷனும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காரு. அது கேட்டு அங்க இருக்கிற தொகுப்பாளரே வந்து என்ன சொன்னாரு, உங்களுக்கே வந்து இந்த படத்தை பத்தின அப்டேட் கொடுக்கறதுக்கு பர்மிஷன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி சிரிச்சாங்க. ஸோ இதுல இருந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு, ரொம்பவே சீக்கிரட்டா வச்சிருக்காங்க. ரஜினி சாரோட படத்தோட கதையா இருக்கட்டும், அந்த படத்தோட டிஸ்கஷன் எல்லாமே ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருக்காங்க. ஏன்னா சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட அந்த படத்தை பத்தின, அதாவது ரஜினி சாரோட அடுத்த படத்தை பத்தின டிஸ்கஷன் வந்து நிறைய வந்து போயிட்டு இருந்தது. ஆன்லைன் சோஷியல் மீடியால நிறைய ரூமர் ஸ்ப்ரெட் இருந்தது. ஒரு பக்கம் அந்த படத்தோடைய உண்மையான டீடைல்ஸ்லாம் வந்து ஒன்னொன்னா வெளியில வர ஆரம்பிச்சிருந்தது. அதுல ஒண்ணுதான் நயன்தாரா மேடம் இந்த படத்துல வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்காங்கன்ற அப்டேட் அது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டீமுக்கே வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா தான் இருந்தது. சமீபத்தில் நம்மளோட சேனல் கூட சொல்லியிருந்தோம், ரஜினி சார் மீட் பண்ணி அவர் வந்து முழு கதையை வந்து சொல்ல போறாரு ஏஆர் முருகதாஸ் சார். ஸோ இந்த டிஸ்கஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஒருவேளை ரஜினி சார் கூட வந்து ஏஆர் முருகதாஸ் கேட்டிருக்கலாம், இதை பத்தி எந்த ஒரு டிஸ்கஷனும் வெளியில சொல்லிக்காதீங்க, இந்த படத்தை பத்தின எந்த ஒரு ரிவியூலும் பண்ணாதீங்க அப்படின்னு கூட ரஜினி சாரும் கேட்டிருக்கலாம். ஏன்னா ஏஆர் முருகதாஸ் சொன்ன ஒரு விஷயம் அப்படிதான், எனக்கே வந்து இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு எந்த ஒரு பர்மிஷனும் இல்லைன்னு சொல்லிட்டு காரணம் ரஜினி சார் தான் கண்டிப்பா அதை சொல்லியிருக்க கூடும்ன்ற ஒரு தகவலும் இப்போ வெளியில வந்திருக்கு. ஏன்னா இந்த படத்தை ரொம்பவே சீக்கிரட்டா வச்சிருக்காங்க. ரஜினி சார் பேட்ட படத்தோடைய மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறமேட்டா இந்த படத்துல நடிக்கிறாரு. அது ஏஆர் முருகதாஸோட கூட்டினா சொல்லவே தேவையில்ல எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும்னு. அதனால ரஜினி சார் இந்த படத்தை வந்து மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அடைய வைக்கணும், பேட்ட படத்தோடைய அந்த வெற்றியை மறுபடியும் கண்டினியூ பண்ணுன்றதுல ரொம்ப மும்முரமா இருக்காரு. அதுவும் இல்லாம இப்ப அவளோட அரசியல் வட்டாரத்துல பாத்தீங்கன்னாக்கா அவரை பத்தின பேச்சு நிறையவே இருக்கு. இந்த படத்துல அரசியலுக்கான சில எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது வந்து இப்ப ஏஆர் முருகதாஸ் சொன்னா மட்டும்தான் நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் அவர் எல்லாமே இப்போ இயர்லி ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அடக்கி வச்சிருக்காரு எல்லாருமே. ஸோ இன்னொன்று ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் இந்த படத்துக்கு ரொம்பவே வந்து மெனக்கட்டு ஒரு சில விஷயம்லாம் செய்ய போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதை எல்லாமே வந்து ரிவீல் பண்ண முடியாதுன்ற ஒரு கட்டத்தினால தான் இப்போ ஏஆர் முருகதாஸ் இந்த மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காருன்றது ஒரு பக்கம். ஆனால் நமக்கு கிடைச்ச ஒரு சூப்பரான ஒரு தகவல், அடுத்த ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த படத்துல கீர்த்தி சுரேஷும் ஒரு ஹீரோயினா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் நடுவில் ஸ்ப்ரெட் இருந்தது. நிறைய பேர் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு கிடைச்ச ஒரு லேட்டஸ்டான அப்டேட் என்னன்னா, இந்த படத்துல கீர்த்தி சுரேஷ் நடிக்க போறது இல்லை, கன்ஃபார்ம் ஆயிருக்கு இந்த ஒரு விஷயம். ஏன்னா கீர்த்தி சுரேஷ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்னும் இல்லை 2 பாலிவுட் படத்துல வந்து கமிட்டா இருக்காங்க. ஸோ அதுக்கான ஷூட்டிங்கும் வெகு விரைவில் ஆரம்பிக்க போறாங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாலிவுட்ல பிஸி ஆயிடுவாங்க இன்னும் அடுத்த கொஞ்ச நாளைக்கு. ஸோ இதன் மூலியமா ரஜினி சாரோட படத்தில் அவங்க நடிக்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். கிட்டத்தட்ட அவங்க இல்லைன்ற மாதிரி தான் ஒரு பதிலும் வந்திருக்கு கோலிவுட் வட்டாரத்துல இருந்து. ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நாளா எல்லாருமே வெயிட் பண்ணியிருந்தோம், ரஜினி சாரோட படத்தை பத்தின அப்டேட் எதுவுமே வரலையே, என்னடா இது அப்படின்னு விசாரிக்கும் போது இப்ப ஏஆர் முருகதாஸோட வாயாலே சொல்லியிருக்காரு, இந்த படத்தை பத்தின அப்டேட் எதுவுமே என்னால கொடுக்க முடியாது, அதுக்கான பர்மிஷன் என்கிட்ட இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு சீக்கிரட்டா வச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு இந்த படத்தோடைய அந்த முக்கியமான விஷயத்தெல்லாம் வந்து ரிவீல் பண்ணாம வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமா இருக்குன்றதுல எந்த ஒரு டவுட்டும் வேணாம். இதை பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.